வணக்கம். என் பேர் விஸ்வநாத் ராஜா. நான் திருச்சி மாவட்டம் டால்மியாபுரத்துலேருந்து வரேன். எங்கள் அத்தைக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்குது. எங்கள் அத்தைக்கு வந்து உணவு குழாயில் வந்து கேன்சர். கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமா நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்தோம். திருச்சியில் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில். எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் பெருசாக தெரியாமல் தெரியல. அதனால் மறுபடியும் இந்த ஹாஸ்பிட்டல் கேள்விப்பட்டு கைத்தாங்கலாம் வந்தாங்க. இப்போ ஓரளவுக்கு நடக்கிறாங்க ஓரளவுக்கு. கொஞ்சம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. வெயிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அந்த மருந்து சாப்பிட்றதுனால கொஞ்சம் நல்லா தான் பெட்டராக தான் இருக்குது. அந்த முன்னாடி நிறையா எச்சி வரதெல்லாம் வந்துட்டு இருந்தது வாய் வழியா. இப்போ அது குறைஞ்சிருக்கு. எச்சி வரையிறது அதோட என்னென்னா கட்டியோட அளவு குறைஞ்சிருக்க மாட்டேங்குது. அதனால் எச்சி வரதும் குறைஞ்சிருக்கு. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதுங்க. இதில் தான் உணவு குழாயில் தான் வந்து கேன்சர் இருக்குது. ஃபுல்லாக அடைச்சிருச்சு. உணவு குழாய் ஃபுல்லாக அடைச்சி சாப்பாடே உள்ளே போக முடியாமல் இப்போ ஃபீடிங் டியூப்பில் தான் வந்து சாப்பாடு கொடுத்துட்ருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு மேலே ஃபீடிங் டியூப்பில் தான் கொடுத்துட்ருக்கோம். பார்ப்போம். இன்னும் கொஞ்ச நாளில் மேபி வாயில் சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நான் யூடியூப்பில் பார்த்தா வந்தேங்க நான். ஒன் வீக் அப்புறம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா தெரிஞ்சது. அவங்க ஃபுட்டை இது பண்ணுறாங்க 1 வீக் அப்புறம். இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்காங்க. முன்னாடி விட கொஞ்சம் நல்லா தான் இருக்காங்க இப்போ. இவங்க என்ன சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ இந்த மில்க் ப்ராடக்ட்டு இதெல்லாம் வந்து சுத்தமாக அவாய்ட் பண்ணியாச்சு. சாப்பிட்றதில்ல. அந்த சார்ட் பண்ணி தான் மேக்ஸிமம் சாப்பாடு கொடுத்துட்ருக்கோம். முன்னாடி வந்து ஏந்திச்சி உட்கார முடியாமல் இருந்தாங்க. இப்போ ஏந்திச்சி உட்காராங்க. கொஞ்சம் அவங்க லைட்டாக நடக்கிறாங்க. இன்னும் போக நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும்னு எங்களுக்கு கான்ஃபிடென்ட் வந்திருக்கு. நம்பிக்கை வந்திருக்கு எங்களுக்கு.